இதற்கு மேற்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழா வந்து எனக்கு பொறுத்த மட்டும் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழா பிரம்மாண்டமாக ஒரு விழா, இசை வெளியீட்டு விழா 1,00,000 பேர் வரைக்கும் கூடின ஒரு சிறப்பான ஒரு ஆடிட்டோரியத்தில் நடந்த பிளேக்ரவுண்ட் நடந்த இந்த விழா வந்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படி தான் இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. வான வேடிக்கைகள் தெரிக்கிற அளவுக்கு அப்படி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கண்ணே, யார் சார் அந்த மாலிக்கு, எங்க இருந்தாரு, எப்படி அவர்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு அப்படின்னு மாதிரி, மலேசியாவே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. யார் அவர் அப்படின்ற, யாருன்னு அவரு? அதான் மாலிக். அதாவது குட் பை அஜித் சொல்லுவார்ல, மலேசியாவின் கோட்டடாம்பார்ல இல்லையா, கிட்டத்தட்ட மாலிக்கோட கோட்டை மலேசியானே சொல்லலாம். அப்படி மிக ஒரு பிரபலமான ஒரு மனிதர், பெரிய பிஸ்னஸ் மேக்னைட், தொழிலதிபர், ஏகப்பட்ட நகைக்கடைகள், வைரக்கடைகள். இப்போ சிம்பு போனார் இல்லையா, இதற்கு முன்னாடி வந்து கோலாலம்பூரில் எம்எஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது கேஜிஎஃப் உடைய ஹீரோ யஷ் கூப்பிட்டு போய் அங்கே மிரட்டினார். அவர் யஷ் போய் பார்த்துட்டு, கர்நாடகா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க, நான் கேஜிஎஃப் மாதிரி தெரிய வந்துருங்க, என்ன மிரட்டிருக்கீங்க, வெளிநாட்டு கூட்டு வந்து மலேசியாவே தெரிக்க விட்டீங்கன்னு அவர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு வந்த விஷயம் இருக்குது. ஏன் இப்போ நம்ம சிம்பு லாஸ்ட் மந்த்து போகும்போது டைமண்ட், ஸோ அந்த ஷோரூமை சிம்பு ஓப்பன் பண்ணார். சூப்பர். அவருக்கு கொடுத்த மரியாதை சிம்புவெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ என்ன இவ்வளோ பெரிய ஆளாக மதிச்சு கூப்பிட்ருக்கீங்களே மாலிக்குன்னு அவர் மேலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி